புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு பிரம்மாண்டமாக தொடங்கி நடைபெற்றது. இதில் தாவேகா தலைவர் விஜய் உரையாற்றிய பொழுது, புதுச்சேரியில் ஊழல் குற்றச்சாட்டில் பதவியை விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்திற்கு இன்னொரு அமைச்சரை, அதாவது ஜான்குமாரை நியமித்து 200 நாட்கள் ஆகி உள்ளது. ஆனால் இன்று வரை அவருக்கான இலாக்கா ஒதுக்கப்படவில்லை என்றும், இந்த செயல் சிறுபான்மையின மக்களை அவமதிக்கும் செயல் என மக்களை தெரிவிப்பதாக புதுவை தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் கூறியுள்ளார். புதுவை தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் அமைச்சர் ஜான்குமாருக்கு ஆதரவாக பேசியுள்ளது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு தீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமிச்சு 200 நாள் ஆச்சு. இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல. இந்த செயல் சிறுபான்மை மக்களை அவமானப்படுத்துறதுன்னு அந்த மக்களே சொல்றாங்க.